அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேந்தன் பேசுகிறேன். நம் ஒவ்வொரு நாளுமே கண் விழிக்கும் பொழுது இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே ரொம்ப நன்மையில் முடியணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொருவருமே எந்திரிக்கிறோம். சொல்ல போனோம்னா முந்தைய நாள் நம்ம தூங்குவதற்கு முன்னாடி கூட அல்லது தூங்கும் பொழுது கூட நாளைக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றுமே ஒரு பிளானோடு நம்ம தூங்குவோம். அடுத்த நாள் காலையில் நம்ம எப்பொழுதும் போல் எந்திரிச்சிட்டு நம்மளுடைய வழக்கமான காலை கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்து நம்மளுடைய பூஜை அறைக்கோ அல்லது சாமி படங்கள் எல்லாம் மாட்டியிருப்போம் வீட்டில். ஸோ அந்த படங்கள் முன்னாடி போய் நின்று, இறைவா இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன். இப்போது எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி இந்த கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன், இன்றைக்கி புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன், இன்றைக்கி இந்த விஷயம் நான் பேச போகிறேன், இன்றைக்கி நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன். இந்த மாதிரி மனிதர்களுடைய தேவை நிறைய இருக்கும். இதை பிரார்த்தனையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம், எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி நீ நல்லா செய்து கொடுக்கணும், அதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே பிரார்த்தனை பண்ணுறோம். இதை செய்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடறோம். சரி, அப்போது நம்ம இவ்வளவு பிரார்த்தனைகள் பண்ணுறோம், உண்மையிலேயே நமக்கு இறைவன் கிட்ட இருந்து அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதாவது முதல்ல இறை அருள் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு கேட்டால், இப்போ இறைவனுக்கு ஒருபோதுமே தெரியாது இப்போ இவங்க இந்த வேலையை செய்ய போகிறாங்க, இவங்களுக்கு இந்த வேலையை நம்ம செய்து கொடுக்கணும், இவருக்கு பணம் தேவை இருக்குது, இவர் பேங்க்குக்கு போனார்னா இவருக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸையும் பண்ணி கொடுத்துடணும். அடுத்தது இவர் இந்த பக்தர் எக்ஸாம் எழுத போகிறாரு, அப்போ இவருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான எல்லா ஒரு மெமரி பவரையும் நம்ம இவருக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு வேலைகளை இறைவன் ஒருபோதும் செய்யறதில்லை. அப்போ வேறு என்னதான் செய்கிறாரு, நம்ம எதுக்காக இந்த பிரார்த்தனைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறை அருள் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அப்போ இந்த இறை அருள் அப்படின்னா என்ன, நாம் இறைவன்கிட்ட என்ன ஒரு விஷயத்துக்காக நாம் வேண்டுறோமோ, நீதானே என்னை படைச்ச, அப்போ நான் இந்த உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த பிரார்த்தனை செய்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அதை வேண்டும் பொழுது இறைவன் என்ன பண்ணுறார், நம்மளுக்கு எது ஒன்று நம்ம வேண்டணுமோ அது நடக்கிறதுக்கு அவர் ஆக்சஸ் கொடுக்குறாரு. ஆக்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா அருள் கொடுக்குறாரு. இதை நீ தாராளமாக செய்ய, நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை படைத்தது நான் தான், நீ என்கிட்ட முறையிட்டுட்ட, அப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இது உனக்கு வேணும்னா அதை செய்யறதுக்கு உனக்கு நான் அந்த அருளை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த அருளை கொடுத்துட்றாரு. இந்த அருள் கேட்டால் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. நாம் கேட்டோம்னாலும் சரி கேட்கலினாலும் சரி 24 மணி நேரமும் இடைவிடாது இறைவன் நமக்கு அருள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழைப்பழம் இருக்கு. இதனுடைய அடிப்படையில் இது ஒரு பூவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு காயாக இருக்கும். இந்த காயாக இருக்கும்போது எடுத்து நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் வாயில் கூட வைக்க முடியாது, அவ்வளவு துவர்ப்பு சுவை இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னாகும், அது அப்படியே கனிய ஆரம்பிக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு உகந்த பழமாக அது இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த பழத்தை விட்டுட்டோம்னு சொன்னோம்னா அந்த சுவை என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பழம் ரொம்பவே கனிந்து கருகி அப்படியே சுருங்கி போயிடும். அப்போது சாதாரணமான ஒரு வாழைப்பழத்துக்கே பார்த்தோம்னா அது எந்த டைமில் பூக்கணும், எப்போ காயாக மாறணும், எப்போ பழமாக மாறணும், எப்போ அது ரொம்ப கனியணும், அதனுடைய எப்போ அது வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒன்னொன்றுமே பார்த்தோம்னா இந்த இறை அருள் மூலமாக தான் இது சாத்தியமாயிட்டு இருக்குது. அப்போது நம்மளை படைத்த இறைவனுக்கு கூட தெரியும் நமக்கு எந்த டைமில், எந்த நிமிஷத்தில், எந்த செகண்டில், எந்த மைக்ரோ செகண்டில் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். அது இடைவிடாத அந்த அருள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போது இது எதுக்காக நான் சொல்கிறோம்னா, இப்போது ஒரு திருடன் இருக்காங்கன்னு வச்சுக்க, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு திருடன் என்ன பண்ணுறான், திருடன் நம்ம இறைவன் கிட்ட போய், இறைவா நான் இன்னைக்கு இந்த வீட்டில் திருட போகிறேன், எனக்கு அருள் கொடுன்னு சொல்லிட்டு ஒருபோதும் திருட வேண்டது கிடையாது. இருந்தோம்னாலும் என்ன நடக்குது, திருடன் எப்படி அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக திருடுறான். இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். எப்போ அந்த வீட்டுக்காரங்க வெளியில் போகிறாங்கன்னு தெரியணும், அந்த வீட்டில் எவ்வளோ மணி நேரம் அந்த கேப் கிடைக்குதுன்னு தெரியணும், எப்போ அவங்க ரிட்டர்ன் வராங்கன்னு தெரியணும். இதை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்க்காம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் வேணுங்கிறத எடுத்துகிட்டு வெளியில் வரணும். இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் திருடன் பர்ஃபெக்டாக செய்து முடிச்சிடுவான். அப்போ இதை செய்கிறதுக்கு அவனுக்கு எப்படி இது சாத்தியமாகுதுன்னு கேட்டோம்னா இதற்கும் இறை அருள் தான் இருக்கும். இது கேட்காம கிடைக்கக்கூடிய இறை அருள். நாம நம்ம நல்ல விஷயங்களுக்காக என்ன பண்றோம், இறைவன் கிட்ட கேட்டு ஒரு அருளை வாங்குறோம். சரியா? அப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கேட்டோம்னாலும் கேட்கலினாலும் இடைவிடாத அந்த இறைவன் நம்மளுக்கு அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சரி,
அப்ப நன்மை செய்யறதுக்கும் இறைவன் அருள் கொடுக்கிறாரு, தீமை செய்யறதுக்கும் இறைவன் அருள் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனுக்கு இது நன்மை இது தீமை அப்படிங்கிறது தெரியாது. நீங்க கேட்டுட்டீங்க, மனதளவுல நீங்க கேட்டுட்டீங்க, அல்லது மனதளவுல இதை நான் செய்யணும்னு நீங்க உள்ள நினைச்சிட்டீங்க. உங்களுக்கு தேவை அருள். ஏன்னா 24 மணி நேரம் இடைவிடாத அந்த அருள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அருளோட ஒரு விஷயமும் கூட சேர்த்து கொடுக்கிறாரு. நாம நன்மை செய்யறமா இருந்தோம்னாலும் நன்மைக்குண்டான கர்ம வினையும் கொடுக்கிறாரு. தீமை செய்வதாக இருந்தாலும் போனஸா தீமைக்குண்டான கர்ம வினையும் நடக்கும். அப்ப இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது கூட நன்மைனா நன்மை, தீமைனா தீமை. எப்படி உங்களுக்கு பாரபட்சம் இல்லாம கொடுக்கிறாரோ அதே போல பாரபட்சம் இல்லாம தீமை செய்தவருக்கு தீமையும் கொடுப்பார். நாம் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல அந்த வேலை நடந்தாகும். ஆமா, ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப பலமா இருக்கும்போது ஒருவரை போய் நம்ம எதிர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஈஸியா அவங்க பலத்தை வச்சு நம்மளை வின் பண்ணிடலாம். இறைவனுக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்க பலம் குன்றி போகும். ஏன்னா உனக்கு தான் போனஸா ஒன்று கொடுத்துருக்கிறாரு. நீ தீமை செய்ய போகும்போது அதுக்கும் உனக்கு அருள் கொடுத்துட்டேன், ஆனா உனக்கு போனஸா ஒன்று கொடுத்துருக்கேன், அதுவும் அந்த தீமை தான். அப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அவங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல அந்த ஒட்டுமொத்த தீமையும் நின்று அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி நடக்கும். அப்போ நம்ம இறைவன் கிட்ட எதை வேண்டுனோம்னாலும் இறைவன் அதற்காக நம்மளுக்கு அருள் கொடுப்பார். ஆனா அது நன்மையான விஷயத்துக்கு தீமையான விஷயத்துக்கு அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது நாமும் நம்மளுடைய மனதை பொறுத்து இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறோம். சரி, நல்லதே செய்வோம், நல்ல அருளை பெறுவோம், நன்மையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.